எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் 2 தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். கோமதி வந்து சொல்கிறாங்க, பழனிக்கு ஏதாச்சும் பண்ணணுன்னா நாங்களே ஏதாச்சும் பண்ணியிருப்போம்ல, கும்பிட்டு நாளாக நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அது போக எப்படி உங்கள்கிட்ட வந்து அவன் வந்து கடை கேட்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவங்க அண்ணன் வந்து கடை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க, அதான முறை. வேண்டாம் மட்டும் சொல்லிடுறாங்க. அவன் மனசு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்றாங்க. நீங்கள் இதில் வந்து கவலைப்படுறது எதுவுமே கிடையாது. உங்கள் பிள்ளை வந்து வாழ்க்கையில் மேலே மேலே போகிறதுக்கு அடுத்த நீங்கள் வளர்த்த பிள்ளை நினச்சி நீங்கள் சந்தோஷம்தான் படணும். மேலே மேலே போனால் இந்த காலத்தில் நீங்கள் மறுப்பு மட்டும் சொல்லக்கூடாது, தடங்கள் மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. எங்கேயோ வெளியில் போகிறீங்க, உங்களை நிற்க வச்சு பேசுகிறது தப்பு தான். பழனியோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து ரொம்ப அக்கப்படுறன்னு தெரியுது, ஆனால் பழனி வந்து ரொம்ப குழப்பத்திலே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அதே குழப்பத்தோடு தான் உங்களுக்கு கூட வந்து பேசுவான்னு நினைக்கிறேன். அவன் சொன்னோன்னு நீங்கள் சரி மட்டும் சொன்னால் போதும். கடை திறக்கிறதுக்கு நீங்கள் வந்து சரிங்க மட்டும்தான் சொல்லணும், செய்வீங்கள அப்படின்னு கேட்குறாங்க. மூர்த்தி சொல்கிறாங்க, அத்தை நான் வந்து பழனிக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கும்போது நான் ஒரு காலையே நிற்க மாட்டோம். செந்தில் வந்து கேட்குறாரு என்னது அப்படின்னு. மீனா சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு. செந்தில் கேட்குறாரு, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தியா? நான் வந்து உங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா, அதான் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். உங்கள் பையன் இப்படி சொல்கிறான்னு போய் எடுத்துகிட்டு வந்தே அப்படின்னு கேட்குறாரு செந்தில். ஏன் ஒரே தட்டு மட்டும் எடுத்துகிட்டு வரேன்னு கேட்குறாரு. அப்போ நான் தான் தட்டு எடுத்துகிட்டு போகணுமான்னு கேட்குறாரு. மீனா வந்து சொல்கிறாங்க, தட்டு உங்களுக்கு தான். செந்தில் சொல்கிறார், உனக்கு எங்கே தட்டு அப்படின்னு கேட்குறாரு. நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க மீனா. செந்தில் கேட்குறாரு, என் கூட உட்காந்து சாப்பிடணும் உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு. மீனா சொல்கிறாங்க, நான் அங்கேயே சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பசி. நீ சாப்பாடு எடுத்து வந்தது வந்து அப்பா பார்த்தாரான்னு கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, பார்க்கவே இல்லை. செந்தில் சொல்கிறார், இனிமேல் சாப்பாடு எடுத்துகிட்டு வராத மீனா, எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்றாரு. தனியாக போய் வெக்கம் இல்லாமல் அந்த சாப்பாடு எடுத்துட்டோன்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்களா? அப்படியெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க, நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல அப்படின்றாங்க. செந்தில் சொல்கிறாரு, லஞ்ச் எடுத்துகிட்டு வரலையானு, இல்லைனா எங்கள் அம்மா வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்தாங்க, நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். லஞ்சு போய் வெளியில் போய் சாப்பிடுங்க. அப்பப்பா வெளியில் போய் சாப்பிடலாம். அப்புறம் வந்து நீ இருக்குன்னு கேட்குறாரு செந்தில். நான் வந்து வேறு இடத்துலையும் எதுவும் சொல்லலை அப்படின்ற. மீனா சொன்னாங்க, காதல் சம்பள நம்ப அப்படின்னு தனி குட்டினம் போகணும், அப்போ ஏதாச்சும் நான் சொன்னோம்மா? அப்படி போனால் நான் வந்து விதவிதமாக சமைச்சு கொடுப்பேன்னு நான் சொன்னேன், நான் வாக்குறுதி கொடுத்தேனான்னு கேட்குறாங்க. செந்தில் சொல்கிறேன் இல்லை அப்படின்னு. மீனா சொல்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குடும்பம் கிடைக்கும்னு, அந்த குடும்பத்தோடு நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் அப்படி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்றாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலைனால மாறி போயிடுச்சு. சந்தர்ப்பம் சூழ்நிலைனால மாறல, உங்களுக்கு கிடைச்ச வேலை தான் மாறிக்கு அப்படின்றாங்க. ஆரம்பிச்சிட்டேன் உன் புறநாத்தை. நான் அப்படி என்ன நான் உன்ட்ட வந்து நான் கேட்டேன், இந்த புருஷனை இந்த பொண்டாட்டின்னு கேட்காத நான் கேட்டேன் அப்படின்றாரு செந்தில். சமைச்சு போட்டு தானே கேட்டேன், சாதாரண ஒரு சமையல் காரணமாக செய்யலாம், அது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றாங்க. காய்கறி ஜாமாவே வாங்கிட்டு வர்றது இல்லை, முட்டை கோழி பால் எதுவுமே நீங்கள் வாங்கிட்டு வர்றதே கிடையாது. ஒரு ப்ரெட்டு பேக்கெட் கூட உங்களால் வாங்கிட்டு வர முடியலன்றாங்க மீனா. நீட்டி முளைக்க மட்டும் ஒரு மெனு மட்டும் கொடுப்பிய, வந்து என் கூட இருக்க உனக்கு பிடிக்கல, அதுக்காக நீ வந்து காரணத்தை வந்து தேடுற, ஏதோ சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் என்னை வந்து கூட்டிகிட்டு பார்க்குற. நானும் வேலைக்கு போகிறேன், எனக்கும் புரியுது உங்கள் கஷ்டம். பாத்திரம் கழுவும்போது நான் வந்து வீட்டு வேலை பார்க்குறேன், அப்படி ஏதாச்சும் சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய் வரவே மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சோன்னே அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மீனா சொல்கிறேங்க, நான் என்ன பண்ணுறேனோ அது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். செந்தில் சொல்கிற, என்ன பேசும்போதே நீ கிளம்புற, முடியாத பேச்சு வளர்க்குறதுக்கு வந்து எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலைக்கு நேரமாகி போயிடுச்சு. அரிசி வந்து நிறையாட்டி கூப்பிட்றாங்க. கோமதி வந்து அவங்க காரில் கேட்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி வர்றாரு. பழனி சொல்கிறாரு, என்னக்கா என்னை கூப்பிட்டீங்க? கோமதி வந்து சுவினையை கூப்பிட்றாங்க. வந்தால் தான் சொல்லுவியா அப்படின்னு கேட்குறான்னு பழனி கேட்குறாரு, என்னக்கா அவங்க முகம் ஆடி போயிடுச்சு ஜுரமானு. கோமதி கேட்குறாங்க, உனக்கு ஒரு விஷயம் நல்லது நடந்தால் வந்து நான் சந்தோஷப்படுவேனா இல்லை வருத்தப்படுவேனான்னு கேட்குறாங்க. பழனி சொல்கிறாரு, நம்ம ஆத்தா வந்து எவ்வளோ சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி நீ வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவ, அப்படி எதுக்குடா நீ வந்து கடை விஷயத்த வந்து எங்கள்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்குறாங்க கோமதி. வந்து கேட்குறாங்க, மாமா வந்து கடை திறக்க போகிறாங்களா? என்ன மாமா சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட, அதுவும் எங்கள் அண்ணன் தான் ஆரம்பித்து கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு. அரிசி வந்து கேட்குறாங்க, ஆமாவா மாமா? பழனி வந்து கேட்குறாரு, யாருக்கு அவங்க உங்களுக்கு சொன்னாங்கன்னு. கோமதி சொல்கிறாங்க, யாரும் உன்ட்டு சொல்லக்கூடாதுன்னாங்களோ அவங்க தான் உன்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. கோமதி சொல்கிறாங்க, அம்மா தான் சொன்னிச்சு அப்படின்னு. பழனி சொல்கிறாரு, இந்த விஷயத்த வந்து நானே பேசலான்னு நினச்சேன்க்கா, ஆனால் ஆத்தா வந்து அவசரப்பட்டு உன்ட்டு பேசிடுச்சு அப்படின்றாரு. ஆமாம், நிஜமாக வந்து கடை திறக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
சுகன்யா சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் மாமா வந்து கடை திறக்க போகிறாங்க அரிசி. அண்ணங்களை கொடுத்த யோசனையில் பெரிய விருப்பமெல்லாம் இல்லைக்கா அப்படின்றாரு பழனி. இங்கே வந்து எவ்வளோ சொன்னேன், எனக்கு வேணான்னு யாருமே கேட்குற மாதிரி இல்லை. டேய் உனக்கு பெரிய விருப்பம்க்கா சின்ன விருப்பம்க்கான்னு கேள்வியே இல்லைடா. எல்லாரும் முடிவு எடுத்திருக்கு, எல்லாரும் பேசியிருக்கு. ஏன்டா நீ என் தம்பி தானேடா, நீ வந்து என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமான்னு கேட்குறாங்க. அம்மா விட்டு தான் பேச வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பழனி சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. கோமதி சொல்கிறாங்க, உன்னை வந்து தடுத்துருவேன்னு நினச்சேன், முன்னேற விடவே மாட்டேன் கடைசி வைக்க அப்படின்னு நினச்சிய. காலம் வைக்க என் புருஷன் கடையிலேயே வேலை பார்க்க நான் சொல்லுவேன்னு நினச்சியாடா. என்னடா நான் வந்து சந்தோஷம் மட்டும்தான்டா படுவேன் அப்படின்றாங்க. அப்படியாண்டா உனக்கு வந்து புரியவே இல்லை. இது வந்து நான் எப்படிக்கா சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்றாரு. நான் வந்து ஏதோ தப்பு பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப தோணுச்சுக்கா. நீ வந்து லூஸ் மாதிரி எதுவும் பேசாதடா, உனக்கு வாழ்க்கைக்கு தேவையானது தான் நீ பண்ணிக்க. பாடுறா பழனி, எனக்கும் அவருக்கு வந்து நீ மூத்த பிள்ளடா. சுகுனியா சொல்கிறாங்க, அத்தாச்சி வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் நினச்சி முடிவை மாற்றிடாதீங்க. கடையிலேருந்தா வந்தே அப்படின்னு கேட்குறாங்க சுகன்யா. இல்லை நான் டெலிவரியை முடிச்சுட்டு தான் வந்தேன், மச்சான்ட்டையும் சொல்லிட்டு வந்துடுங்க சூட்டோட சூட்டா அப்படின்றாங்க. சுகன்யா சொல்கிறாங்க, போங்க வேகமாக போங்க இப்போ போங்க அப்படின்றாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள்.